உங்க ப்ராடக்டோ சர்வீஸோ விற்காம போறதுக்கு காரணம் அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ கிடையாது, உங்களோட சைக்காலஜி அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இல்லை, கஸ்டமர் சைக்காலஜி இல்லை, உங்களோட சைக்காலஜி. காரணம் நீங்க உங்களோட சேல்ஸு, டார்கெட்டு, ப்ரெஷரு இது எல்லாம் சேர்ந்ததுனால ரொம்ப டெஸ்பரேட்டாக கஸ்டமரை அணுகுவீங்க. டெஸ்பரேட்டான ஒரு சேல்ஸ் பர்சன் கிட்டையும் ஒரு பிஸ்னஸ் பர்சன் கிட்டையும் எந்த கஸ்டமரும் வாங்குறதுக்கு விருப்பம் இருக்காதுங்க. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்குறீங்களா? சார், நீங்கள் எல்லாருமே ஒரு முறைனாச்சும் டாக்டர் கிட்ட போயிருப்பீங்கல்ல. டாக்டர் கிட்ட நீங்கள் பரபரப்பாக போனாலும் டாக்டர் ரொம்ப பொறுமையாக இருப்பார். முதல்ல உங்களை பேச வைப்பார், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பார். இருமல் இருக்கா, தொண்டைக்கொத்தல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஆராய்ந்ததுக்கப்புறம் அவர் ஒரு தீர்வு சொல்லுவார், ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார். இதனால தான் நாம் நிறைய டாக்டர்ஸை கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லுறோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு கன்சல்டேட்டிவ் அப்ரோச், கஸ்டமர் கிட்ட ரொம்ப தெளிவாக அவங்கள பேச வச்சு அவங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உணர்ந்து உங்களோட ப்ராடக்ட்ஸையும் சர்வீஸையும் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க.